Hello friends, welcome to TNPAC Tilagam 2026. இந்த வீடியோ வந்து TNPAC Tilagam 2026 ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே அதை நம்பி படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான வீடியோ. நான் வந்து இந்த வீடியோ வந்து 2 days முன்னாடியே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் நான் Day 1 அப்படிங்கிறதுக்கு ஒரு சேலஞ்சுக்கு நான் ஒரு போர்ஷன் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா, அந்த போர்ஷனில் இருக்கிற டாப்பிக்கை கொஞ்சமாக படித்து வைக்கட்டும், நம்ம படிக்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே அவங்க வரட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த Day 1 அப்படிங்கிற ஒரு போர்ஷன் கொடுத்து நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கலெக்ட் பண்ண அவுட் சோர்ஸு ப்ளஸ் நான் வந்து எடுத்து எல்லா டாபிக் வைஸ் அனலைஸ் பண்ணதில் வந்து எனக்கு அந்த ஸ்டடி பிளான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அது ஒரு 2-3 லெசனில் கவர் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து நம்ம 2 வீடியோவாக பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு 3 வீடியோவாக பார்க்கலாம். அதையே வந்து குட்டி குட்டி டாப்பிக்காக பிரித்து ஒரு 10 வீடியோவாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, அது வந்து நம்ம என்றைக்கும் இதையெல்லாம் முடிக்க முடியாதுங்கிற மாதிரி 300-400 டாப்பிக்லாம் நம்ம எந்த காலத்தில் முடித்து சேர்த்துறதுங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிரும் போல் எனக்கு தோணுச்சு. அப்போ தான் நான் டிசைட் பண்ணேன், ஓகே இனி வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற உங்களுக்கும் சரி நம்மளும் சரி நம்மளோட ஓன் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணலாம், நமக்கு என்ன ஓகேவோ அதை நம்ம செய்வோம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, அதுபடி நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம சேனலில் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன சரி அப்படின்னு படுதோ அதை செய்யுங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்ம சேனலில் என்னெல்லாம் கொடுப்பேன், நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், நம்ம சேனலில் என்னென்னக்கு என்னென்ன வீடியோ வரும் எல்லாமே நான் வந்து கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இதில் என்ன இன்ஃபார்ம் பண்ணுறேனோ அதுபடி தான் உங்களுக்கு வந்து வீடியோஸு ஸ்டடி பிளான் எல்லாமே வரும். அதை நீங்கள் ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நான் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே இந்த பிடிஎஃப்பை வந்து உங்களுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் அட்டாச் பண்ணிடுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஏன் திடீர்னு இந்த மாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் திரும்பி திரும்பி நம்ம வந்து சரியான பாதையில் போகிறோமா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும், தப்பே கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு அவசரமாக ஒரு பாதையை நோக்கி போக ஆரம்பிச்சுட்டு ஒரு பாதையில் போய் நின்றுட்டு ஐயோ அங்கிட்டு போயிருக்கலாமா இங்கிட்டு போயிருக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. நான் வந்து இதை வந்து ஒரு 2-3 days முன்னாடியே வந்து பிளான் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்து நான் அந்த வீடியோ கூட நான் வந்து இன்னும் ஒரு வீடியோ தமிழில் பெண்டிங் இருக்குது, அதை கூட நான் கொடுக்கல. சரி ஓகே, நம்ம பாலிட்டி ஒரு வீடியோ கொடுத்துருக்கிறத அவங்க ப்ராப்பராக படிக்கட்டும், நம்ம வந்து இது சம்மந்தமான ஒர்க் எல்லாமே நடந்துட்டுருக்குது. ஏன்னா ஸ்டடி பிளான் கொடுக்கறது அப்படின்னா அந்த ஸ்டடி பிளான் ஏனோ தானேன்னு கொடுத்துட்டு போயிட முடியாது. அது வந்து டே வைஸ் நான் வந்து பிளான் பண்ணிட்டேன், டே வைஸ் ரெடி பண்ணிட்டோம். டே வைஸ் மீன்ஸ் சிலபஸில் இருக்கிற ஒரு டாபிக் கூட மிஸ் ஆகக்கூடாது. அதே சமயத்தில் தேவையில்லாததையெல்லாம் பறித்து கொண்டு வந்து போட்டுட்டு உட்காந்துருக்கூடாது, அதுவும் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கா என்ன ஏதுன்னு செக் பண்ணிவிட்டு நான் வந்து சொல்கிறேன். நாளைக்கு மார்னிங் 11th November டியூஸ்டே மார்னிங் உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்டடி பிளான், அதாவது நம்ம சிலபஸ் கவர் பண்ண தேவையான ஃபுல் ஸ்டடி பிளானை நான் வந்து என்னோட கையாலேயே எழுதி நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவேன். அதுபடி நானும் சரி நீங்களும் சரி அதுபடி தாராளமாக பயணிச்சுட்டு போகலாம். நான் என்னெல்லாம் கொடுப்பேன் உங்களுக்கு வந்து என்னெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சில பேர் கேட்டிருந்தீங்க, நான் வந்து அந்த அகாடமியில் ஜாயின் பண்ணலாமா, அது உங்களோட விருப்பம், உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போது நான் வந்து ஓகே இவ்வளோ டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதைப்படி ஃபாலோ பண்ணலான்னு நினச்சேன். அது எனக்கு கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா நம்ம வந்து ஒரு லெசன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலபஸ் டாபிக் அப்படின்னா அதை 1 or 2 days படித்து முடிச்சுட்டு அந்த சிலபஸை கையில் எடுத்து ஓகே இதை படிச்சிட்டோம்
அப்படின்னு அதை அண்டர்லைன் பண்ணணும் அந்த சிலபஸ் டாப்பிக்கில். அதுதான் ஒரு ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகேங்களா? நானும் வந்து ஏற்கனவே அந்த ஸ்டடி பிளானுக்கு தகுந்த மாதிரி நிறையா வந்து ஜெராக்ஸு, அந்த ஸ்டடி பிளான் டாபிக் வைஸு எல்லாமே எடுத்து அது எங்கெங்கே இருக்குது, அதில் அவுட் சோர்ஸ் என்ன எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டேன். பட் சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து சரியான பாதையில் தான் போகிறோமா அப்படின்னு யோசித்து ஒரு அமைதியான சூழ்நிலையில் உட்காந்து யோசிக்கும் போது தான் நமக்கு அது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுறது சரி, என்ன பண்ணுறது தப்பு அப்படிங்கிறது வந்து ஃபீல் ஆகும். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம சேனலில் நான் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுப்பேன், நீங்கள் எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் கொடுக்குற பிடிஎஃப்க்கு இதுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் பே பண்ணுமா? அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நானும் படிக்கிறேன், நீங்களும் படிங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்சது எல்லாமே கொடுத்துடுவேன். நான் வந்து ப்ராப்பராக ஒரு டாபிக்னால் அதில் வந்து எங்கேயும் எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். அதே சமயத்தில் ஒரு சில சேனலில் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 1600லேருந்து 1758 வரைக்கும் ஒரு இது வந்து ஹிஸ்ட்ரி எழுதுகிறோம் அப்படின்னா, ஒரு பாலிட்டி சம்மந்தமாக எழுதுகிறோம் அப்படின்னா, அது வந்து பாலிட்டி சம்மந்தமானதை மட்டும் நம்ம எழுதிட்டு போகிறது தான் அந்த சிலபஸ் டாப்பிக்கு அழகு. அதை விட்டுட்டு 1600க்கு அப்புறம் ஹிஸ்ட்ரியிலலாம் ஏகப்பட்டது நடந்திருக்கும், அதையெல்லாம் கொண்டு வந்து இன்க்ளூட் பண்ணி இதுதான் அவுட் சோர்ஸ் அப்படியெல்லாம் இல்லை. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம படிச்சுட்டு அந்த சிலபஸ் டாப்பிக்கு தேவையான ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் அந்த மாதிரி படிச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கணுங்கிறது என்னோடய பிளான். ஓகேங்களா? நான் வந்து என்னென்னலாம் கொடுப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் எண்டில் வந்து இது வந்து உங்களுக்கு ஓகேவா, இது வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகுமா, என்னோடய பிளான் அப்போ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது வந்து நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று வந்து எனக்கு வந்து ஓகே என்ன ஏதுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? நம்மளோட ஸ்டடி பிளான் வந்து நான் நாளைக்கு மார்னிங் ஒரு 10 o'clock தான் நான் கொடுப்பேன். அது வந்து நான் ரெடி பண்ணி வச்சு இருந்தாலும் வந்து அதை ஃபுல்லாக செக் பண்ணணும். ஏன்னா ஒன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டா அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே போயாகணும். அதை 1 or 2 times வந்து இது கரெக்டாக, இது எல்லாமே கரெக்டாக கவர் ஆகுதா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிட்டு தான் நான் கொடுப்பேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாருங்கள். நம்மளோட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டெலகிராம் க்ரியேட் பண்ணி கொடுங்கன்னு. அப்படி கேட்டவங்களுக்காகவே நான் க்ரியேட் பண்ணேங்க. நேற்று க்ரியேட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே நான் டெலகிராம் சேனல் வச்சுருந்தேன், அதெல்லாமே இல்லை, இப்போ வந்து எடுத்துட்டேன். பட் இப்போ வந்து நான் டெலகிராம் வந்து ஒர்க் டிஎன்பிஎஸ்சி, ஒர்க்கில் வந்து டபிள்யூ மட்டும் கேபிட்டல் லெட்டரு, மீதி எல்லாமே ஒர்க் டிஎன்பிஎஸ்சி, மீதி எல்லா லெட்டருமே ஸ்மால் லெட்டரு, ஸ்பேஸ் விடாமல் டபிள்யூ மட்டும் கேபிட்டல் ORK TNPSC அப்படின்னு டெலகிராமில் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வந்துடும். நான் கொடுக்குற எல்லா அப்டேட்டுமே வந்து உங்களுக்கு சேனலில் ரீச் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம வந்து 11th November டியூஸ்டே, அதாவது நாளைக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்டடி பிளான் வந்து நான் கொடுத்துடுவேன். நான் எழுதுனதை அப்படியே பிடிஎஃபாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி நான் கொடுத்துடுவேன். எப்போவுமே வந்து நான் ஒரு வீடியோ கொடுத்தாலும், நான் ஒரு சப்ஜெக்ட் வீடியோ கொடுத்தாலும், நான் ஏதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் ஏதாவது நோட் பண்ணி வச்சு என்னோடய நோட்டில் நான் நோட் மேக்கிங் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அது இருக்கும். ஓகேங்களா? ஸ்டடி பிளான் எப்படி இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்மளோட ஸ்டடி பிளான் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட், அதுதான் கிளாஸு. இப்போ காலையில் பாலிட்டியில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னா அந்த ஒரு டாபிக், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், அது வந்து ஒரு நாளுக்கு நீங்கள் எவ்வளோ படிக்க முடியுமோ அதை கொடுப்பேன். ஒரு லெசனே ஃபுல்லாக கவர் பண்ண முடிஞ்சதுனாலும் நான் கவர் பண்ணி கொடுத்துடுவேன். அதாவது ஒரு 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 வீடியோவில் கவர் பண்ண முடியாது, பார்ட் 1 பார்ட் 2 அப்படி தான் கொடுக்கணும். இது வந்து ஒரு நாளுக்கு வந்து அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா அதை 2ஆக பிரித்து கொடுப்பேன். ஓகேங்களா? ஆக மொத்தம் ஜிகேனா ஜிகே, ஒரு சப்ஜெக்டுனா ஒரு சப்ஜெக்டு தான், அதுதான் கிளாஸு. ப்ளஸ் இன்னொரு கிளாஸ் உங்களுக்கு இருக்கும். இது வந்து மார்னிங், அதாவது மார்னிங் கிளாஸ் அப்படின்னா அடுத்தது சொல்கிறேன் பாருங்கள். டெய்லி வந்து 2 கிளாஸ் உங்களுக்கு வருங்க. அதில் ஒன்று வந்து கிளாஸ் சப்ஜெக்டு, அன்னைக்கு என்ன படிக்கணும் அதுக்கு தேவையானது.
அதை வந்து அன்னைக்கு காலையிலலாம் நான் கொடுத்துட்ருக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி நாள் ஈவினிங் 7 o'clock உங்களுக்கு வந்து ரீச் ஆயிரும் அந்த கிளாஸ். இப்போ ஜிகேனா ஜிகே, தமிழ்னா தமிழ், அந்த 2 இதில் ஏதாவது ஒரு கிளாஸ் தான் வந்து அந்த டாபிக் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். டே வைஸ் பிளானில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சப்ஜெக்ட் படிக்கணும், என்ன ரிவிஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நோட் பண்ணியிருப்பேன். நான் இன்னும் நாளைக்கு தான் ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். அதில் பாருங்கள், நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். செகண்ட் வந்து என்ன இன்னொரு கிளாஸ் வரும் அப்படின்னா ரிவிஷன் கிளாஸ். அதாவது இப்போ நீங்கள் முன்னாடி நாள் வந்து ஜிகே படிச்சிருந்தீங்க, ஜிகே கிளாஸாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் தமிழ் கிளாஸாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் என்னென்னா இப்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி நாள் ஜிகே படிச்சிருந்தீங்கன்னா எனக்கு வந்து தமிழை ரிவைஸ் பண்ண போகிறீங்க. அப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு நியூ கிளாஸ் ஒரு கிளாஸ் இருக்கும், முன்னாடி படித்த ரிவிஷன் கிளாஸு ஒரு கிளாஸ் இருக்கும். அதுதான் ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற 2 கிளாஸ். ஓகேங்களா? அடுத்து இன்னொன்று முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ரிவிஷன் கிளாஸ் வந்து இப்போ இன்றைக்கி ரிவிஷன் கிளாஸ்னால் அதை நேற்று நம்ம வந்து சப்ஜெக்ட் கிளாஸாக படிச்சிருப்போம். அதில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே வந்து நான் ஆடியோவாக ஒரு வீடியோ நான் பேஜில் வந்து நோட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா அதை வந்து பேஜ் உங்களுக்கு காமிச்சேன், இல்லை அது பிடிஎஃபாக கொடுத்து நான் உங்களுக்கு ஆடியோவாக கொஷினை வாசித்து ஆன்சர் ரீட் பண்ணுவேன். அப்படி இல்லையா ஒரு முக்கியமான கொஷின்ஸு ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதை வந்து பேஜ் காமிச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். அப்படி இல்லையா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினாக இருக்கும், அந்த டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குண்டான ப்ரீவியஸ் இயர் கொஷினாக இருக்கும். அப்படி இல்லையா அந்த இது சம்மந்தமான அந்த லெசன் சம்மந்தமான ஒன்லைனராக இருக்கும். அதுவும் இல்லைன்னா அந்த அவுட் சோர்ஸ் நம்ம படிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த அவுட் சோர்ஸை தான் திரும்ப திரும்ப நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, இப்போ ரிவிஷன் கிளாஸ் பொறுத்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ டெய்லி ஒரு சப்ஜெக்ட் கிளாஸ் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து நான் என்னென்ன இன்றைக்கி என்ன படிக்கணும், நாளைக்கு என்ன படிக்கணும், நாளானிக்கு என்ன அப்படிங்கிற எல்லாம் டேட் வைஸாக உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணி நான் வந்து ஸ்டடி பிளானில் நாளைக்கு காலையில் உங்களுக்கு அப்டேட் ஆகியும் பார்த்துக்கோங்க. அந்த சப்ஜெக்டில் ஏதோ ஒன்று, தமிழ்னா தமிழ் கிளாஸ் இருக்கும், ஜிகேனா ஜிகே கிளாஸ் இருக்கும். தமிழ் கிளாஸ் இருக்கிற அன்னைக்கு முன்னாடி நாள் படித்த ஜிகே கிளாஸ் ரிவிஷனாக இருக்கும், ஜிகே கிளாஸ் இருக்கிற அன்னைக்கு முன்னாடி நாள் படித்த தமிழ் கிளாஸ் ரிவிஷனாக இருக்கும். ஜிகே இருக்குது, தமிழ் இருக்குது, மேக்ஸ் எங்கே போனீங்க அப்படின்னு மேக்ஸை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது என்னோடய நோட்ஸு நான் என்னென்ன கொடுப்பேன்னு பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி வந்து நம்மளோட திருக்குறள் வகுப்பு இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு பாலிட்டி கிளாஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனிமேல் வந்து நான் எல்லா கிளாஸும் உங்களுக்கு புதுசாக இப்போ வந்து நான் எதுக்காக வந்து அந்த 2 கிளாஸ் வந்து ஒரு 1 day பிளான் போட்டு கொடுத்தேன் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ நாள் நம்ம டைம் வேஸ்ட் ஆகிட்டுருக்கு, அது வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்துட்டு திடீர்னு ஒரு படிக்கிற பிளான் வரும்போது நம்ம ஸ்டடீஸ்குள்ளே என்ட்ரு ஆக முடியாதுங்கிறதுக்காக தான் ஒரு படிப்பு சம்மந்தமாக உள்ளே என்ட்ரு ஆகட்டும். கொஞ்சம் இவ்வளோ நாள் கொஞ்ச நாள் கேப் ஆயிடுச்சு இல்லைங்களா எக்ஸாமுக்கு அப்புறம், அதனால் வந்து கொஞ்சம் படிப்பு சம்மந்தமான விஷயத்துக்கு வரட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு 2 வீடியோ கொடுத்துருந்தேன். நான் அதையுமே திரும்ப நான் எடுத்து கொடுப்பேன். ஏன்னா வந்து பாலிட்டி கிளாஸ்லாம் அவசர அவசரமாக எடுத்ததுனால அது வந்து கிளாரிட்டி இல்லை, நான் வந்து திரும்ப எடுத்து கொடுத்துருவேன். ஓகேங்களா? இனி வந்து உங்களுக்கு வந்து டே வைஸ் என்னவோ அதுக்கு உண்டான கிளாஸ் வந்து முன்னாடி நாள் ஈவினிங்கே வந்துடும். நீங்கள் வந்து அந்த டேக்கு உண்டான ரிவிஷன் கிளாஸ் வந்து ஈவினிங் 7 o'clock வரும். இது 2 தான் உங்களுக்கு வரும். அதே மாதிரி என்னோடய நோட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் வந்து 6th to 12th நியூ அண்ட் ஓல்டு இருக்கும். அதே சமயத்தில் நான் உங்களுக்கு அது என்ன ஏதுன்னு எல்லாமே சொல்லிவிடுவேன். அதே மாதிரி அவுட் சோர்ஸு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு முக்கியமான இது எல்லாமே இருக்கும். அதுக்காக வந்து நான் 1600லேருந்து 1800 வரைக்கும் படிக்கணுன்னா நான் வந்து பாலிட்டி படிக்கிற இடத்துல ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ளே வச்சுருப்பீங்களா, அப்படிலாம் நான் வைக்க மாட்டேன். அதுக்கு என்ன தேவையோ அதை தான் வச்சுருப்பேன். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின், அது சம்மந்தமான ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஒன்லைனர் எப்படி கொடுப்பேன் அப்படின்னா நான் வந்து பிடிஎஃபாக கொடுக்க மாட்டேன். பிடிஎஃபாக ஒன்லைனரை வாங்கி வச்சு நம்ம என்ன வந்து இதுவாக ஷோவாக காமிக்க போகிறோம், பண்ணவே கூடாது. ஒன்லைனர் வந்து
ஒன்று நீங்கள் வந்து ஒன்லைனராக பார்த்து அந்த ஆப்ஷனை மறைச்சிட்டு நம்ம படிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லையா நம்ம வந்து ஒன்லைனர் நான் கொஷினை சொல்லுவேன், கொஷினை 2 டைம் ரிப்பீட் பண்ணுவேன், அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து மைண்டில் அதுக்கு ஆப்ஷன் வந்து ஸ்ட்ரைக் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா 2 டைம் ரிப்பீட் பண்ணிவிட்டு நான் ஆன்சர் சொல்லிடுவேன். அது வந்து லைவாக இருக்குமானா லைவாக வந்து நான் எப்போ கொடுப்பேன் அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு 80% சிலபஸ் கவர் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து நான் லைவ், அதாவது நம்ம எல்லாமே சிலபஸ்லாம் கவர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து ரிவைஸ் மட்டும் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம லைவில் வந்து கொஷின் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ரெக்கார்டட் கிளாஸாக தான் இருக்கும். நீங்கள் ஒன்லைனர் படித்த மாதிரி இருக்கணும், அதே சமயத்தில் கொஷினை வந்து நம்ம கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் கொடுப்பேன். ஓகேங்களா. அடுத்தது வந்து மெயினாக வந்து நம்ம பாலிட்டியாக இருக்கட்டும், மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுமே அந்த இயர்ஸ் பேஸ்டாக வர்றது தான் வந்து பெரிய பிரச்சனை. அந்த இப்போ ஒரு டாபிக் சிலபஸில் வந்து இப்போ இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு இருக்குன்னா, இந்திய அரசியலமைப்பு வந்து இப்போ முகவுரை, குடியுரிமை எல்லா டாபிக் இருக்குது. அது எல்லாம் ஒரு 2-3 நாளில் நம்ம கவர் பண்ணிடுவோம். கவர் பண்ணி முடித்த உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், அது சம்மந்தமான இயர்ஸ் பேஸ்டு என்னென்னலாம் இருக்கோ அது தனியாக நோட் போட்டு நான் நோட் பண்ணி அதுக்கு தனியாக உங்களுக்கு சில இயர்ஸ்க்கு வந்து ஷார்ட்கட்லாம் கொடுத்து உங்களுக்கு கொஞ்சம் மனசில் நிற்கிற மாதிரி அதை தனியாக எடுத்து கொடுத்துருவேன். ஓகேங்களா. ஓகே. அடுத்தது நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், சண்டே அப்படிங்கிறது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் டே தான். அதுக்காக சண்டே அப்படின்னா நான் ஒரு 5-6 நாள் அதுக்கு முன்னாடி இருக்குது, அன்றைக்கி வந்து ஒரு 6 ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எனக்கு ஸ்டாண்டர்டாக எனக்கு என்ன ஓகே, நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடாக என்ன கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து நான் எடுத்து கொடுப்பேன். ஒரு மேக்ஸிமம் வந்து 30 இருக்கலாம். சண்டே அன்னைக்கு உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் வரும். போன சண்டேலேருந்து இந்த சண்டே வரைக்கும் நான் இந்த சண்டே கொடுப்பேன். இல்லைன்னா அது ஒரு ஆர்டர் வைஸாக கொடுப்பேன். இப்போ வந்து நான் லாஸ்ட்டாக வந்து நான் அக்டோபர் லாஸ்ட் வீக் கொடுத்துருக்கேன்னா நீ நவம்பர் ஃபஸ்ட் வீக் அந்த மாதிரி ஆர்டர் வைஸை நான் கொடுத்துட்றேன். அதை மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி கொடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் ஓகேவா. இப்போ உங்களுக்கு ஸ்டடி பிளான் நாளைக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டேன். நம்மளோட டெய்லி வந்து 2 கிளாஸ் வரும். ஒன்று வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடானதாக இருக்கும். அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான வரக்கூடிய கிளாஸ் வந்து முன்னாடி நாள் ஈவினிங்கே நான் கொடுத்துருவேன். நாளைக்கு படிக்க தேவையானது இன்றைக்கி ஈவினிங்கே நான் கொடுத்துருவேன். அதே மாதிரி ரிவிஷன் கிளாஸ் ஒன்று வரும். அது வந்து இப்போ இன்றைக்கி ரிவிஷன் கிளாஸ்னால் இன்றைக்கி ஈவினிங் 7 o'clock தான் உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆகும். ரிவிஷன் கிளாஸ்னால் எப்படி இருக்கும்னா அது சம்மந்தமான ஒரு ரிவைஸ் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். அதில் A to Z அப்படியே படிச்சுட்டு அதை ரிவைஸ் பண்ணுறது எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம முக்கியம். இதை விட்டுட்டு அதை படிக்கிறது, அதை விட்டுட்டு இதை ரிவிஷன் பண்ணுறது அப்படியெல்லாம் இல்லை. ரிவிஷன் அப்படின்னாலே எல்லாத்தையும் பண்ணிடணும். எங்கேருந்து கொஷின் கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அதை வந்து ஷார்ட்டாக ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு டைம் படிக்கும்போது ரிவிஷன் பண்ணோன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆகிறது. செகண்ட் டைம் படிச்சுட்டு நம்ம ரிவிஷன் பண்ணும்போது 1/4 மணி நேரம் ஆகும். ஓகேங்களா. அடுத்தது என்னோடய நோட்ஸ் எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டேன். சண்டே என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த சாட்டர்டேன்னு ஒன்று இடையில இருக்குது பாருங்கள். இந்த சாட்டர்டே என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க. சாட்டர்டே வந்து நீங்கள் பாட்டுக்கு மதியானம் வரைக்கும் வந்து உட்காந்து நீங்கள் ரிவிஷன் ஏதாவது பெண்டிங் இருக்கா மண்டேலேருந்து சண்டேலேருந்து நீங்கள் வந்து அடுத்த வாரம் சாட்டர்டே வரைக்கும் நீங்கள் ஏதாவது பெண்டிங் இருக்கா எல்லாம் நீங்கள் பாட்டுக்கு படிச்சுட்ருக்கீங்க. நோட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லைங்களா, படிச்சுட்ருக்கீங்க. ஏதாவது உங்களுக்கு கிளாஸ் வந்து 1 or 2 days வந்து பெண்டிங் ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு ஒர்க்கு என்னால் வந்து முடியல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டேயில் சாட்டர்டே வந்து உங்களுக்கு மார்னிங் வந்து கிளாஸ் வராது அப்படின்னா ஃப்ரைடே ஈவினிங் வந்து நான் கிளாஸ் அனுப்ப மாட்டேன். ஏன்னா சாட்டர்டேக்கு தேவையான கிளாஸ் தானே நான் ஃப்ரைடே ஈவினிங் அனுப்ப மாட்டேன். அப்போ வந்து நீங்கள் ஏதாவது கிளாஸ் வந்து பெண்டிங் எழுதாமல் இருக்கீங்க, இல்லை ஏதாவது ரிவிஷன் நல்லா பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் அன்னைக்கு யூஸ் பண்ணி நீங்கள் கிளாஸ் வாட்ச் பண்ணி நோட் பண்ணிக்கலாம். சாட்டர்டே அப்படின்னா எந்த கிளாஸுமே உங்களுக்கு வராதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரும். சாட்டர்டே ஈவினிங் வந்து உங்களுக்கு அந்த வீக் சம்மந்தமாக நம்ம என்னெல்லாம் படித்தோம், எப்படி படிச்சிருந்தோம், அதெல்லாம் எப்படி இருந்துச்சு, நம்ம அடுத்த வீக் வந்து என்ன படிப்போம், அடுத்த வீக்கில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குது, அதை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து நான் அந்த சாட்டர்டே அன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா.
அந்த வீக்கில் வந்து என்னெல்லாம் படித்தோம், அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? அடுத்தது இது வந்து அந்த இம்பார்ட்டண்ட்டான சிஏ தான் சண்டே அன்னைக்கு கொடுப்பேன். அதுவே என்னை பொறுத்த வரைக்கும் அது எனஃப். ஓகேங்களா? அடுத்தது இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் சண்டேங்கிறத கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் படிப்போம். சாட்டர்டே அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஏதாவது மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் நீங்கள் ஏதாவது கிளாஸ் வந்து நோட் பண்ணி வைக்கிறது, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பெண்டிங் வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாட்டர்டேவை யூஸ் பண்ணி நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஏதாவது படிக்க வேண்டியது இருந்துச்சுன்னா நீங்கள் படிச்சுட்ருக்கலாம். சாட்டர்டே அன்றைக்கி ஈவினிங் வந்து அந்த வீக் சம்மந்தமான எல்லா ஒரு வீடியோ, அதாவது ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கலாம், இல்லை அந்த வீக் சம்மந்தமாக எப்படி படித்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக இருக்கலாம், இல்லை ஏதாவது வேறு ஏதாவது முக்கியமான விஷயங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோவாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து டெய்லியும் வந்து உங்களுக்கு மார்னிங் கிளாஸ் கொடுத்துட்றேன், ஈவினிங் வந்து நேற்று என்ன படித்தோம் அப்படிங்கிறத ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது வந்து எக்ஸாம் டைமில் வந்து நம்ம சேனலுக்கே உண்டான ஒரு பெஸ்ட்டு அப்படின்னா நான் அதை தான் சொல்லுவேன். எக்ஸாம் அப்படிங்கிறத நம்ம என்ன தான் 3 வருஷமாக படித்தாலும் 3 மாதமாக படித்தாலும் அந்த 3 மணி நேரம் நம்ம என்ன பண்ணிட்டு வரோங்கிறத பொறுத்து தாங்க நம்ம லைஃபே. அந்த மெயினாக அந்த ஆப்ஷன் எலிமினேட் மெத்தட் இருக்குது பாருங்கள், எப்படி ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணுறது அப்படிங்கிறது, அது எல்லாமே வேறு லெவலாக நான் சொல்லுவேன். அதை வந்து ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டைமில் நம்ம சேனல் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் உங்களை சோர்வடை விடாமல் ரிவிஷன் பண்ணி எக்ஸாம் எழுத வைக்கிறப்போ எக்ஸாம் சம்மந்தமான டிப்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஓகே. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் படித்தா போதுன்னு சொல்கிறீங்க, தமிழ் படிங்க இல்லைன்னா ஜிகே படிங்க, நேற்று படித்தது இன்றைக்கி ரிவிஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. போதுமா? தாராளமாக போதுங்க. இன்னும் நம்ம ஒரு பார்ட்டு விட்டுருக்கோம், மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கிருஷோபா அகாடமி மேக்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு. நான் இதுவே வந்து சார் வந்து ஸ்கூல் புக் மட்டும் நான் கவர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த டைம் வந்து கிருஷ்ணன் சார் வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்கையும் சேர்த்து நான் கவர் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. போன வருஷம் வரைக்கும் கிருஷோபா அகாடமியில் தான் நான் மேக்ஸ் ஃபாலோ பண்ணேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்காக நீங்கள் அந்த அகாடமி மட்டும்தான் ஃபாலோ பண்ணமானா கிடையவே கிடையாது. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதை தான் ஃபாலோ பண்ணணும் அதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் பேசிக் தெரியாதவங்களாக இருந்தால் பேசிக் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சேனலை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அந்த சம்ஸ் எல்லாம் நோட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு எங்கெல்லாம் மேக்ஸ் கொஷின் கிடைக்குதோ, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து டாபிக் முடியுது அப்படின்னா நீங்கள் எல்லாம் ப்ராப்பராக எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேறு ஒரு அகாடமி இல்லை எங்கே உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்பராக ஒரு அகாடமியை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த டாபிக் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அது சம்மந்தமான ப்ரீவியஸ் இயர் கொஷின், அது சம்மந்தமான வேறு எங்கிட்டாவது என்ன கொஷின் கிடைச்சாலும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? பண்ண முடியும். நம்ம வேறு கொஷின் எடுத்து பண்ண முடிஞ்சதுன்னா தான் நம்ம கரெக்டாக படிச்சிருக்கிறோன்னு அர்த்தம். ஓகேங்களா? நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஓரளவுக்கு மேக்ஸ் வந்து எல்லாமே நோட் பண்ணிட்டேன். எனக்கு ஓரளவுக்கு நான் இப்போது இருக்க கண்டிஷனுக்கு வந்து நான் மேக்ஸ் நல்லா பண்ணுவேன். பட் இருந்தாலும் இந்த டைம் வந்து மேக்ஸில் வந்து கிருஷ்ணன் சார் வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்கையும் சேர்த்து நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மற்ற எல்லாத்துக்குமே அவுட் சோர்ஸ் வந்து நம்ம கையில் வாங்கி வச்சுட்டு படிக்கலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நடத்தினா நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுல நான் வந்து கிருஷ்ணன் சாரோட மேக்ஸ் வீடியோ ஃபாலோ பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். அது எதுக்காக அப்படின்னா என்கிட்ட நான் வந்து மேக்ஸிமம் 6th to 12th ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எல்லாமே நோட் பண்ணி எல்லாமே பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குற சம்ஸை நான் தனியாக நோட் பண்ணிக்குவேன். அதனால் நான் படிக்கிறதோடு சேர்த்து உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா நான் வந்து ரிவிஷன் மாதிரி போவேன். நீங்கள் வந்து சிலர் வந்து ஃப்ரெஷராக இருப்பீங்க, சிலர் வந்து மேக்ஸ் வந்து இதாக இருக்கீங்க டாப்பாக இருப்பீங்க, இல்லைன்னா மேக்ஸ் வந்து வேண்டாம் மேக்ஸ் வந்து நான் வேறு பக்கம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படி இருப்பீங்க. அதனால் எனக்கு வந்து அந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த
நடத்துகிற விதம் வந்து எனக்கு செட் ஆகாது. எனக்கா படிச்சுக்க தான் எனக்கு செட் ஆகும். அதனால் அந்த விஷயத்தில் உங்களை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணலை. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ஓன் ஸ்டைலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து கிறிஸ்டோபா அகாடமிலேயே வந்து சார் வந்து மேக்ஸ் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க யூடியூப்பில். அதே வந்து நேற்று ஏதோ ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ கொடுத்துருக்காங்க, அதை வாட்ச் பண்ணுங்கள். ப்ராப்பராக அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அந்த டே வைஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனஃப். நீங்கள் எதில் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நிறைய அகாடமிஸ் இருக்குது மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஓகே. சந்தோஷ்மணி அகாடமிலையும் மேக்ஸ் சூப்பராக இருக்கும். சந்தோஷ்மணி அகாடமிலையும் சாரோட மேக்ஸ் வந்து 6th to 12th ஸ்கூல் புக்கில் பக்காவாக இருக்கும். அதிலெல்லாம் எந்த மாற்றமே இல்லை. ஓகேங்களா? டாப் ஐஏஎஸ் அகாடமியில் அந்த ஒரு புக் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் வந்து எல்லாமே சூப்பர். உங்களுக்கு எது ஆக்டாக இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? மேக்ஸ் வந்து யுவர் சாய்ஸ், விட்டுட்டேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம ஏன் வந்து இந்த மேக்ஸை வந்து விட்டுட்டேன் அப்படின்னா, நீங்கள் வந்து விட்டுட்டு நீங்கள் வாட்டுக்கு அதை அவங்களும் விட்டுட்டாங்க நம்மளும் விட்டுட்டோம்லாம் இருந்துடாதீங்க. மேக்ஸை எங்கேயோ ஒரு பக்கம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கிருஷ்ணன் சார் கூட இன்ட்ரடக்ஷன் வீடியோ கொடுத்துருக்காங்க, நீ 1 by 1 மேக்ஸ் வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. எனஃபாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகே. ஓகேங்களா? அடுத்தது இப்போ வந்து தமிழ் ஜிகே ஏதோ ஒரு லெசன் தான் கொடுத்துருக்கீங்க, ஒரு வீடியோ தான் கொடுப்பீங்க அப்படின்னா, இப்போது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அந்த லெசன் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு மத்திய அரசுங்கிற ஒரு லெசன் கொடுக்குறேன்னு வைங்க, அந்த மத்திய அரசில் ஒரு பார்ட்டோ 2 பார்ட்டோ இவ்வளோதாங்க. மத்திய அரசுனாலே இவ்வளோதான். சப்போஸ் ஒரு ரொம்ப லாங்காக இருக்குது ஒரு லெசன் அப்படின்னா ஒரு 2 நாளில் கொடுப்பேன். ஒரு பார்ட் இன்னைக்கு, ஒரு பார்ட் நாளைக்கும், அந்த மாதிரி கொடுப்பேன். ஏன்னா படிக்கிறது பிரச்சனை கிடையாது, நிறைய நோட்ஸ் எடுக்கிறது பிரச்சனை கிடையாது. அதை நம்ம அடுத்த நாள் ரிவிஷன் பண்ணணும். சரிங்களா? நம்ம ஒரு நாளில் உட்காந்து மாங்குன்னு நைட்டு வரைக்கும் எழுதி தூக்கி போட்டு அடுத்த நாள் வேஸ்ட்டு. கொஞ்சமாக படித்தாலும் அதை நாளைக்கு ரிவிஷன் பண்ணணும். அதுதான் வந்து நம்மளோட சக்ஸஸ். இது நான் கொஞ்சமாக படிக்கிறதுக்கெலாம் சொல்லலை, நீங்கள் படித்து பாருங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு நான் சொல்கிறேன், அதை ப்ராப்பராக எல்லோரும் கட்டாயம் முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. உங்கள் கிட்டே முடிஞ்சால் ஒரு சிலபஸ் கையில் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு நாள்லேயோ இல்லை 2 நாள்லேயோ இல்லை 3 நாள், அப்படி 3 நாளாக போகாது, ஒரு நாள் இல்லைன்னா 2 நாளில் ஒரு டாபிக் வந்து அதில் முடிச்சுக்கிட்டே வருவோம். நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த டாபிக் நம்ம சிலபஸில் அந்த டாபிக் நம்ம முடிச்சுக்கிட்டே வர நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வாங்க. அதில் இருக்க ஹாப்பியே வேறு. ஒரு கொஞ்ச நாள், ஒரு 10-20 நாள் நீங்கள் அண்டர்லைன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு யாரும் மோட்டிவேஷன் பண்ணிகிட்ருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகேங்களா? அந்த ஒரு வேலையை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நம்மளோட ஸ்டடி பிளான் வந்து நாளைக்கு வந்து நான் கொடுத்துடுவேன். அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓகேவா, நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய பிளான் வந்து இதுதான். நான் வந்து எப்போவுமே வந்து ஒரு டைம் ஒரு எதையாவது ஆரம்பித்து செய்யும்போது ஒரு தடவைக்கு பல தடவை யோசிப்பேன். ஆனால் அதில் இறங்கிட்டால் அதை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன். அது போக்குக்கு நான் போய்கிட்டே தான் இருப்பேன். ஓகேங்களா? நம்ம ப்ராப்பராக, ஏன்னா நான் அதனால தான் வந்து நான் ஸ்டடி பிளான் வந்து டே 1க்கு மட்டும் போட்டுட்டு ஒரு 2 நாளுக்கு மட்டும் போட்டுட்டு நான் நிப்பாட்டிட்டேன். நமக்கு அது செட் ஆகாது போல் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ குட்டி டாப்பிக்காக 100, 150, 200 அப்படி நிறைய இருக்கிறது எனக்கு என்னமோ அது ஓவர்லோடாக எனக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம இப்போது நம்ம ஒரு பேராகிராஃபே நம்ம ஒரு நோட்லேயே ஒரு விஷயத்தை எழுதுகிறோம் அப்படின்னா அடுத்து ரிவிஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அப்பா இது ஒரு பேஜ் படிச்சுட்டா முடிஞ்சுதுடா, அப்படி தான் நமக்கு அப்படி ஒரு மைண்ட் செட் ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது நிறையா இருக்குது, இது ஒன்றையும் படிச்சுட்டே வரும். அந்த மாதிரி எனக்கு அப்படி நான் நினைக்கிறேன். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், கிறிஸ்டோபா அகாடமி பேட்ச்சில் யாரும் ஜாயின் பண்ணுறவங்க இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன அதாவது நான் வந்து இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுங்க, அந்த பேட்சில் ஜாயின் பண்ணுங்கன்னு யாருக்கும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு என்ன சாய்ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து நான் சொன்ன இதெல்லாம் வந்து நான் எல்லாம் PDF எல்லாமே நான் வந்து ஃப்ரீயாக நான் கொடுத்துருவேன். என்ன சேனல் ஃபாலோ பண்ணாலும் நம்மளதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா?
நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஒர்க் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் வந்து எந்த வீடியோவும் மிஸ் ஆகாமல் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வந்து நான் தேடி தேடி படிக்க சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க் டிஎன்பிஎஸ்சி அதில் வந்து நீங்கள் நம்ம சேனலில் எல்லாம் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் கொடுக்குற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு ப்ராப்பராக வந்துடும். பிடிஎஃப்லாம் நான் தனியாக கொடுத்துட்ருக்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு வந்து என்ன பிடிஎஃப் எதுன்னு தெரியாமல் போயிடும். அதனால் அந்தந்த வீடியோ கீழே ஃபஸ்ட்டு கமெண்டில் நான் அட்டாச் பண்ணிவிடுவேன். பிடிஎஃப்னால் நான் வந்து அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஏதாவது அப்படியே ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னா தான் கொடுப்பேன். மேக்ஸிமம் வந்து நோட்ஸ் எடுத்து தான் நான் கொடுப்பேன். ஓகேங்களா? நான் என்னோடய பிடிஎஃப் நான் எப்படி கொடுப்பேன் அப்படிங்கிறது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி ஒரு 2 வீடியோ கொடுத்துருக்கேன். அதில் நான் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாட்ச் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. எதை செஞ்சாலும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செய்யுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு ஸ்டடி பிளான் வந்துடும். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.